Morning students. Today we are going to see the chapter an introduction to Adobe PageMaker. So PageMaker na enna? So இந்த chapterல நம்ம வந்து என்னென்ன லேர்ன் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ லேர்னிங் objective பாருங்கள், learns about what desktop publishing is. ஸோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா desktop publishing அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் creates documents using PageMaker. ஸோ பேஜ்மேக்கர் யூஸ் பண்ணி நம்ம வந்து டாக்குமெண்ட்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் கிரியேட்ஸ் டெக்ஸ்ட் பிளாக்ஸ், சேஞ்சஸ் எ டெக்ஸ்ட் பிளாக் சைஸ், இன்சர்ட் டெக்ஸ்ட் ஃப்ரம் அதர் சாஃப்ட்வேர் லைக் எம்எஸ் வேர்ட் இந்த பேஜ்மேக்கர் டாக்குமெண்ட். ஸோ பார்த்திங்க அப்படின்னா டெக்ஸ்ட் பிளாக்ஸ் க்ரியேட் பண்ணுறது, டெக்ஸ்ட் பிளாக் சைஸை வந்து சேஞ்ச் பண்ணுறது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா எம்எஸ் வேர்டு அந்த மாதிரியான வேறு டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் ரெடி பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதில் இருக்கிற டெக்ஸ்ட்டை நாம் பேஜ்மேக்கரில் எப்படி இன்சர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் யூசஸ் ஃப்ரேம்ஸ் டு ஹோல்ட் டெக்ஸ்ட் இன் பிளேஸ் ஆஃப் யூஸிங் டெக்ஸ்ட் பிளாக்ஸ் அண்ட் ஸோ மெனி. நெக்ஸ்ட் வந்து யூசஸ் ஃப்ரேமை யூஸ் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட்டை வந்து எப்படி நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி இந்த சாப்டரில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் பப்ளிஷிங் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ we hear and see the term desktop publishing a lot these days. What exactly is it? What does it mean? ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், டெஸ்க்டாப் பப்ளிஷிங் அப்படின்றத ஸோ பார்த்திங்கன்னா இப்போ நிறைய கேள்விப்படுறோம். ஆனால் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா டெஸ்க்டாப் பப்ளிஷிங் அப்படின்றது அப்ரிவியேட்டட் டிடிபி இஸ் த கிரியேஷன் ஆஃப் பேஜ் லேஅவுட்ஸ் ஃபார் டாக்குமெண்ட்ஸ் யூஸிங் டிடிபி சாஃப்ட்வேர். இந்த டெஸ்க்டாப் பப்ளிஷிங்கை வேறு எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா டிடிபி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம டிடிபி சாஃப்ட்வேர்ஸை யூஸ் பண்ணி டாக்குமெண்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறது, அந்த டாக்குமெண்ட்ஸ்க்கு பேஜ் லேஅவுட்ஸை வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறது. ஓகே, ஸோ இதுக்கு தான் வந்து இந்த டிடிபி சாஃப்ட்வேர்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணி டெஸ்க்டாப் பப்ளிஷிங்கை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நிறைய பேர் கோர்சஸ்லாம் கம்ப்யூட்டர் கோர்சஸ்லாம் பண்ணியிருப்பீங்க, டிடிபி கோர்ஸ். ஓகேவா, சரி. டுடே தேர் ஆர் செவரல் டெஸ்க்டாப் பப்ளிஷிங் டிடிபி சாஃப்ட்வேர் அவைலபிள் இன் த மார்க்கெட். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா டெஸ்க்டாப் பப்ளிஷிங் அப்படின்றதுக்கு நிறைய சாஃப்ட்வேர்ஸ் வந்துடுச்சு. ஸோ நிறைய கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க மார்க்கெட்டில். ஸோ அதில் நமக்கு சம் ஆஃப் த பாப்புலர் டிடிபி சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா Adobe PageMaker, Adobe InDesign, Quark Express எக்ஸெட்ரா. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி 3 சாஃப்ட்வேர் கொடுத்துருங்க. இந்த மாதிரி நிறைய டெஸ்க்டாப் பப்ளிஷிங் சாஃப்ட்வேர்ஸ் வந்து நிறைய கிடைக்குது. ஸோ அதோடைய பாருங்கள், அதோடைய ஐக்கானோட கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து அந்த சாஃப்ட்வேர்ஸ். ஃபர்ஸ்ட் இருக்குது Adobe PageMaker, நெக்ஸ்ட் பாருங்கள் அடுத்தது இருக்கிறது Adobe InDesign, நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா Quark Express அப்படின்றது. ஸோ இதெல்லாமே ஓகே. இன்ட்ரோடக்ஷன் டு Adobe PageMaker. ஸோ நமக்கு பார்த்திங்க அப்படின்னா Adobe PageMaker தான் நம்ம இந்த சாப்டர் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ நம்ம டெஸ்க்டாப் பப்ளிஷிங்க்கு நாம் யூஸ் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா Adobe PageMaker. ஸோ Adobe PageMaker is a page layout software. It is used to design and produce documents that can be printed. You can create anything from a simple business card to a large book. ஸோ இந்த Adobe PageMaker சாஃப்ட்வேர் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம் பாருங்கள். இது வந்து ஒரு பேஜ் லேஅவுட் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ டாக்குமெண்ட்ஸை வந்து டிசைன் பண்ணுறதுக்கும் அண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு அண்ட் அதை என்ன பண்ணலாம் பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். டாக்குமெண்ட் அப்படின்னா என்னென்னா நம்ம வந்து ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் படிச்சிருக்கீங்களா 11th, அதுதான் ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து டாக்குமெண்ட் ப்ரிப்பரேஷன் சாஃப்ட்வேர். ஸோ அது மாதிரி தான் நாம் வந்து இதுலேயும் டாக்குமெண்ட் ப்ரிப்பரேஷன் பண்ண போகிறோம் Adobe PageMaker யூஸ் பண்ணி. ஓகே, அதில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டரில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஸ்டார் ஆஃபீஸ் ரைட்டர் படிச்சிருப்பீங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா எம்எஸ் வேர்டு. ஸோ மைக்ரோசாஃப்ட் கம்பெனியில் எம்எஸ் வேர்டு நம்ம பார்த்தோம். ஓகே, ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகே, ஸோ அது மாதிரி நாம் வந்து டாக்குமெண்ட்ஸ் வந்து இதில் எப்படி ரெடி பண்ணலாம் இந்த பேஜ்மேக்கரில் அப்படின்றதான் உங்களுக்கு லெசனாக கொடுத்துருக்காங்க. ஸோ யூ கேன் கிரியேட் எனி திங் ஃப்ரம் ஏ சிம்பிள் பிஸ்னஸ் கார்டு டு ஏ லார்ஜ் புக். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளாக பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸ் கார்டு, விசிட்டிங் கார்டெலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி கார்டு உட்பட லார்ஜ் புக்கு கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம் ரெடி பண்ணலாம். ஸோ ஸ்மால் கார்டும் டிசைன் பண்ணி எடுத்துக்கலாம். நிறைய புக்ஸ், ஸோ லாட் ஆஃப் பேஜஸ் உள்ள புக்ஸை கூட நம்ம பிரிண்ட் பண்ணுறதுக்கும் இந்த Adobe PageMaker வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ மோஸ்ட் ஆஃப் டிடிபி டெஸ்க்டாப் பப்ளிஷிங் அப்படின்னு எடுத்துட்டோம்னா Adobe PageMaker தான் எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, பேஜ் லேஅவுட் சாஃப்ட்வேர் இன்க்ளூட்ஸ் டூல்ஸ் that allow you to easily position text and graphics on document pages. இப்போ இந்த பேஜ் லேஅவுட் சாஃப்ட்வேரில் பார்த்திங்க அப்படின்னா டூல்ஸ் நிறைய யூஸ் பண்ண போகிறோம்.
அந்த டூல்ஸை யூஸ் பண்ணி ஈஸியாக நம்ம டெக்ஸ்ட்டையோ அல்ல கிராஃபிக்ஸையோ நம்மளுடைய டாக்குமெண்ட் பேஜில் வந்து ஈஸியாக நம்ம வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். யூஸிங் பேஜ் மேக்கர் you could create a newsletter that includes articles and pictures on each page. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்க, நியூஸ் பேப்பரில் நியூஸ் லெட்டர்ஸ் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம் ஓகேங்களா, அதில் எப்படி பிக்சர்ஸை இன்சர்ட் பண்ணுறோம். ஸோ அதெல்லாம் எப்படி நம்ம இதில் இன்சர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ யூ கேன் ப்ளேஸ் பிக்சர்ஸ் அண்ட் டெக்ஸ்ட் நெக்ஸ்ட் டு ஈச் அதர் on top of each other or beside each other wherever you want them to go. ஸோ பாருங்கள் இப்போ இதிலே கொடுத்துருக்காங்க 2.1 shows various பேஜ் லேஅவுட் சாஃப்ட்வேர்ஸ். இந்த மாதிரி தான் இந்த ஸ்க்ரீன் பாரு, இதெல்லாம் வந்து நமக்கு கொடுத்துருக்குற பேஜ் லேஅவுட் சாஃப்ட்வேர்ஸ். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஸோ நம்ம வந்து நம்மளுடைய டெக்ஸ்ட் ஆர் பிக்சர்ஸை ஸோ எந்த இடத்துல வரும் பாருங்கள், டாப்பில் வைக்கணுமா, ஸோ பிக்சர்ஸ் வந்து நெக்ஸ்ட் டு ஈச் அதர், ஸோ நெக்ஸ்ட்டு சைடில் வைக்கணுமா, ஸோ பிசைட் ஈச் அதர். ஸோ இந்த மாதிரி மாற்றி மாற்றி நம்ம பிக்சர்ஸை வைக்கிறதுக்கு கூட நம்ம என்ன பண்ண மேலே கொடுத்துருந்த சாஃப்ட்வேர் பார்த்திங்கனாலே தெரியும். இந்த மாதிரி பிக்சர்ஸை வந்து நம்ம வைக்கிறதுக்கு கூட நாம் என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம் இந்த சாஃப்ட்வேர். ஓகே இப்போ நம்ம சாஃப்ட்வேர்க்குள்ளே போக போகிறோம். ஸோ எப்படி வந்து நம்ம ஓப்பன் பண்ணலாம் அந்த பேஜ் மேக்கர் அப்படின்னு பார்க்கலாம். இந்த Windows 7 OS we can open Adobe PageMaker using the command sequence start all programs Adobe PageMaker 7.0 Adobe PageMaker 7.0. ஸோ பாருங்கள், ஸோ விண்டோஸ் ஓஎஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஓஎஸில் பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஓகே, ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம Adobe PageMaker ஓப்பன் பண்ணுறோம். ஸோ எப்படி ஓப்பன் பண்ணுறோம் பாருங்கள். ஸோ எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, டெஸ்க்டாப்பில் ஸ்டார்ட் பட்டன் இருக்கும். அந்த ஸ்டார்ட் பட்டனுக்கு போய்ட்டு அதுலேருந்து ஆல் ப்ரோக்ராம்ஸ்னு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய் கிளிக் பண்ணோம் அப்படின்னா Adobe நம்ம இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா Adobe இருக்கும். அதில் PageMaker வெர்ஷன் வந்து 7.0 நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதில் போய்ட்டு Adobe PageMaker 7.0ன்னு கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஸோ நமக்கு இந்த மாதிரியான ஒரு ஸ்க்ரீன் வந்து ஓப்பன் ஆகிடும். Adobe PageMaker window will be open as shown in figure அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ Adobe PageMaker கிளிக் பண்ணோடனே இந்த மாதிரி ஓப்பன். நம்ம எப்படி ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர்லாம் நம்ம ஓப்பன் பண்ணோம் அதே மெத்தட் தான். ஓகே, ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து ஓப்பன் ஆகிடும். பாருங்கள் இந்த ஸ்க்ரீனை பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் லெஃப்ட் சைடில் இருக்கிறது டூல்ஸ். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா டைட்டில் பார், மெனு பார், டூல் பாக்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. டூல் பார். ஸோ இதை பற்றி நம்ம பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் பாருங்கள், க்ரியேட்டிங் எ நியூ டாக்குமெண்ட். ஒரு நியூ டாக்குமெண்ட் ஃபர்ஸ்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது. ஸோ ஆஸ் யூஷுவல் ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டரில் பார்த்து அதே மாதிரி தான். டு க்ரியேட் எ நியூ டாக்குமெண்ட் சூஸ் ஃபைல் நியூ இன் த மெனு பார் or press Ctrl+N in the keyboard. Now document setup dialog box appears. இப்போ பார்த்தீங்கன்னா மெனு பாரில் போய்ட்டு ஃபைல் மெனு இருக்கும் இல்லையா, அந்த ஃபைல் மெனுவில் நியூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ஓப்பன் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி கீபோர்டில் Ctrl+N அப்படின்னு ப்ரெஸ் பண்ணாலும் நமக்கு வந்து ஓப்பன் ஆகும். என்ன ஓப்பன் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு டாக்குமெண்ட் செட்டப் அப்படின்ற ஒரு டயலாக் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். இதுதான் மேலே பாருங்கள், டாப்பில் எழுதிருப்பாங்க டாக்குமெண்ட் செட்டப். இந்த மாதிரி ஓப்பன் ஆகுது இல்லையா, இந்த பாக்ஸ்க்கு நேம் என்ன அப்படின்னா டயலாக் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி டயலாக் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த பாருங்கள். ஸோ இதில் வந்து இதுதான் வந்து டாக்குமெண்ட் செட்டப். இதில் பாருங்கள் பேஜ் சைஸ், டைமென்ஷன், ஓரியன்டேஷன், மார்ஜின்ஸ், இங்கே ஓகே, கேன்சல், இந்த மாதிரி பட்டன்ஸ் எல்லாமே இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து செட் பண்ணுவோம். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. என்டர் த அப்ரோப்ரியேட் செட்டிங்ஸ் ஆஃப் யுவர் நியூ டாக்குமெண்ட் இந்த டாக்குமெண்ட் செட்டப் டயலாக் பாக்ஸ். கிளிக் ஆன் ஓகே. ஸோ நமக்கு தேவையான செட்டிங்ஸ், நம்ம என்ன மாதிரியான டாக்குமெண்ட் ரெடி பண்ண போகிறோம், அதுக்கு தேவையான சைஸ் எவ்வளோ வேணும் அப்படின்றது எல்லாமே நம்ம இதில் செட் பண்ணிவிட்டு கிளிக் ஓகே கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம பேஜ் அதுக்கேற்ற மாதிரி செட் ஆகிடும். ஓகே, இப்போ பாருங்கள் பேப்பருடைய சைஸுன்னு கொடுத்துருக்காங்களா இந்த இமேஜில், இந்த பிக்சரில் பாருங்கள். ஸோ இதில் லெட்டர் அப்படின்னு இருப்பாங்க. அந்த லெட்டர்ன்றது பேப்பருடைய சைஸ். நம்ம A4 ஷீட்டுன்னு சொல்கிறோம், அப்புறம் A3 சொல்கிறோம், லீகல் ஷீட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி நம்ம என்ன பேப்பரில் நம்ம டாக்குமெண்ட்டை ரெடி பண்ண போகிறோமோ அந்த பேப்பரோடைய நேம் எல்லாம் இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ அதில் போய் நம்ம சூஸ் பண்ணிக்கணும். நான் A4 ஷீட்டில் எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா இந்த பார்த்திங்கன்னா கீழே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ட்ரையாங்கிள் ஷேப்பில் அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஸோ நமக்கு வந்து தேவையானது எல்லாத்தையும் லிஸ்ட் அவுட் பண்ணி காமிக்கும். ஸோ அதுலேருந்து நம்ம A4 வேணும்னா A4 சூஸ் பண்ணிக்கலாம். அதுமாதிரி டைமென்ஷன் எவ்வளோ வேணும் நமக்கு 8.5 × 11 இன்ச்சஸ் கொடுத்துருக்காங்க. டைமென்ஷன் எப்படி வேணாலும் நம்ம சேஞ்ச் வச்சுக்கலாம். அதுமாதிரி ஓரியன்டேஷன். ஸோ ஓரியன்டேஷனில் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டரில் ஓரியன்டேஷன் வந்து போர்ட்ரைட் லேண்ட்ஸ்கேப் அப்படின்னு படிச்சிருப்பீங்களே, அதே தான் இது. அது இங்கே டால் வைட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டால் அப்படின்னா டாப் டு பாட்டமில் பேஜ் பிரிண்ட் ஆகும். வைட் அப்படின்னா லெஃப்ட் டு ரைட்டாக ஓகேங்களா, லேண்ட்ஸ்கேப்பில் பிரிண்ட் ஆகும். அதுதான் வந்து இங்கே ஓரியன்டேஷன். அதேமாதிரி கீழே பாருங்கள் நம்பர் ஆஃப் பேஜஸ். ஸோ எத்தனை பேஜ் வேணும் அப்படின்றத எங்கே கொடுக்கலாம், 1 or 2 அந்த மாதிரி கொடுக்கலாம்.
அடுத்து மார்ஜின்ஸ் பாருங்க. மார்ஜின்ஸ் வந்து எவ்வளோ வேணும், இன்ச்சஸ் எவ்வளோ, இன்சைடு எவ்வளோ வேணும், அவுட் சைடு எவ்வளோ வேணும், டாப்பில் எவ்வளோ வேணும், பாட்டமில் எவ்வளோ வேணும், எல்லாமே நம்ம இங்கேயே கொடுத்துக்கலாம். ஓகே, இது வந்து நீங்கள் பிரிண்ட் எடுக்க போகிறீங்கன்னா பிரிண்டர் கனெக்ஷனில் இருந்துச்சுன்னா அந்த பிரிண்டருடைய நேம் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம செட் பண்ணி கொடுத்துட்டு ஓகே கொடுத்தோம் அப்படின்னா நம்ம பேஜ் வந்து நீங்கள் A4 ஷீட்டில் என்ன கண்டென்ட் டைப் பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ரெடி ஆகிடும். நீங்கள் என்ன ஷீட் வேணுமோ அந்த ஷீட்டை நீங்கள் கொடுத்துருங்க. நான் இப்போ A4 கொடுத்துருக்கேன், அதனால் A4 அப்படின்னு நமக்கு அதுக்கேற்ற மாதிரி மார்ஜின்ஸ் எல்லாமே நான் கொடுத்துருவேன். ஓகே, now a new document called untitled 1 opens on the screen as shown in figure 2.4. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு நியூ டாக்குமெண்ட்டை கிளிக் பண்ண உடனே எனக்கு untitled 1 அப்படின்ற டிஃபால்ட் நேமில் இந்த மாதிரியான ஒரு நியூ ஷீட் வந்து ஓப்பன் ஆகிடும் பாருங்கள். இதான் ஸோ ஃபைலில் போய் நியூ கொடுத்தோடனே இந்த மாதிரி வந்துடும். ஸோ மேலே பாருங்கள் ஆட் ஆஃப் பேஜ் மேக்கர் 7.0க்கு untitled 1ன்னு வருது பாருங்கள். அதுதான் நம்மளுடைய ஃபைலுடைய டிஃபால்ட் நேம். ஓகே, நீங்கள் எப்போ ஓப்பன் பண்ணாலும் அந்த untitled நேமில் தான் நமக்கு வரும். ஓகேவா, நாம் நேம் கொடுத்து சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம சேவ் பண்ண நேம் வந்து அந்த பிளேஸில் வந்து நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகே, the area outside of the dark border is referred to as the pasteboard. ஓகேங்களா, ஸோ இப்போ பாருங்கள், ஸோ அவுட் சைட் ஆஃப் த ஏரியா என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், பேஸ்போர்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே இந்த இமேஜில் பாருங்கள், இந்த பேஸ்போர்டு, இந்த ஏரியாவை பேஸ்போர்டு அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்மளோட பேப்பருடைய சைஸ் வந்து உள்ளே இருக்குது பாருங்கள். ஸோ வெளியில் பார்த்திங்கன்னா ஒரு திக் பிளாக் பார்டர் ஒன்று இருக்கும், அதுக்கும் உள்ளே பாருங்கள், அதுதான் வந்து நம்மளுடைய பேஜ். ஸோ பேஜ் மேக்கர் பேஜ் வந்து இதான். இங்கே தான் நம்ம வந்து டெக்ஸ்டெல்லாம் நம்ம வந்து டைப் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து மார்ஜின்ஸ் எங்கே இருக்குது பாருங்கள், மார்ஜின்ஸ் அப்பியர் டாட்டட் ஆர் பிங்க் லைன்ஸில் மார்ஜின்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து 2 ஸ்க்ரால் பார் யூஸ் பண்ணுவோம், வெர்டிக்கல் ஸ்க்ரால் பார் அண்ட் ஹரிசாண்டல் ஸ்க்ரால் பார். ஸோ இந்த டாக்குமெண்ட்டில் நம்ம எத்தனை பேஜஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோமோ அந்த பேஜஸை லெஃப்ட் சைட் பாட்டம் ஆஃப் த பேஜில் கீழே இருப்பாங்க பேஜஸை காமிக்குங்க. டூல் பாக்ஸ், இது வந்து டூல் பாக்ஸ், நமக்கு தேவையான டூல்ஸ்லாம் இங்கேருந்து நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், மேலே பாருங்கள் டைட்டில் பார், மெனு பார், ரூலர், டூல் பாக்ஸ், டூல் பார் இதுங்கெலாம் இருக்குது. ஓகே, ஸோ டைட்டில் பார் உங்களுக்கே தெரியும், நேம் ஆஃப் த ஃபைலை வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணுறதுக்கு. இதில் untitled 1 அப்படின்னு இருக்குது, நாம் கொடுக்குற நேம் சேவ் பண்ணுற நேம் வந்து அங்கே டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் வந்து மெனு பார், மெனு பாரில் பாருங்கள், மெனுவில் ஃபைல், எடிட், லேஅவுட், ஸோ டைப், எலிமெண்ட், இந்த மாதிரி நிறைய மெனுஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே பாருங்கள் டூல் பார் இருக்குது. ஸோ டூல் பார் அப்படின்றது நம்ம மெனு ஐட்டம்ஸ் எல்லாம் ஷார்ட்டாக குயிக்காக நம்ம எடுத்து அக்சஸ் பண்ணுறதுக்காக இந்த டூல் பார். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ரூலர். ஓகேங்களா, ஸோ ரூலரை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், பேஜஸ்லாம் ஸோ எவ்வளோ இன்ச் வேணும் அப்படின்றத சேஞ்ச் பண்ணிக்கலாம். கீழே வந்து டூல் பாக்ஸ் இருக்குது. ஸோ அந்த டூல் பாக்ஸை பற்றி நம்ம அப்புறமா பார்க்கலாம். ஓகே, anything that is placed completely in the pasteboard is not visible when you print the document. You can use the pasteboard to temporarily hold elements while designing your document. ஸோ நம்மளுடைய டாக்குமெண்ட்டை டிசைன் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா எலிமெண்ட்ஸுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த பேஸ்போர்டில் வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கலாம். அது வந்து நமக்கு பிரிண்ட் பண்ணும்போதெல்லாம் நமக்கு வராது, ஈஸியாக நம்ம அக்சஸ் பண்ணுறதுக்காக அந்த பேஸ்போர்டை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, த மெயின் காம்போனன்ட்ஸ் ஆஃப் த அபோவ் விண்டோ ஆர் டைட்டில் பார், மெனு பார், டூல் பார், ரூலர், ஸ்க்ரால் பார்ஸ் அண்ட் டெக்ஸ்ட் ஏரியா. லெட் அஸ் ஹாவ் எ லுக் அட் தீஸ் காம்போனன்ட்ஸ். ஸோ பாருங்கள், நமக்கு இந்த விண்டோவை பொறுத்தளவுக்கு நமக்கு மெயின் காம்போனன்ட் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டைட்டில் பார், மெனு பார், டூல் பார், ரூலர், ஸ்க்ரால் பார் அண்ட் டெக்ஸ்ட் ஏரியா. ஓகே, ஸோ இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டைட்டில் ஒவ்வொன்றத்தையும் நம்ம பார்க்கலாம். ஓகே, டைட்டில் பார் அப்படின்னா என்னென்னு சொன்னோம், ஸோ வந்து நம்மளுடைய நேமை வந்து நமக்கு டிஸ்பிளே பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான். ஓகேங்களா, அதில் என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். இட் இஸ் த டாப் மோஸ்ட் பார்ட் ஆஃப் த விண்டோ. இட் ஷோஸ் த நேம் ஆஃப் த சாஃப்ட்வேர் அண்ட் த நேம் ஆஃப் த டாக்குமெண்ட் அட் த லெஃப்ட் அண்ட் த கண்ட்ரோல் பட்டன் மினிமைஸ், மேக்ஸிமைஸ் அண்ட் க்ளோஸ் அட் த ரைட். ஸோ பாருங்கள், நம்மளுடைய விண்டோவில் டாப் ஆஃப் த விண்டோவாக இருக்கிறது தான் என்னது, டைட்டில் பார் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அதில் லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபைலுடைய நேமை வந்து நமக்கு டிஸ்பிளே பண்ணுவோம். இந்த ஃபைல் சேவ் பண்ணலைன்னா untitled 1ன்னு காமிக்குது, நம்ம சேவ் பண்ணோன்னா சேவ் பண்ண நேமை காமிக்கும். அதேமாதிரி ரைட் சைட் காரில் பாருங்கள் 3 பட்டன் இருக்குது, மினிமைஸ், ரீஸ்டோர் ஆர் மேக்ஸிமைஸ், அடுத்து க்ளோஸ். ஓகேங்களா, ஸோ இந்த 3 பட்டன் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து டைட்டில் பார். ஓகேங்களா, ஸோ இந்த டைட்டில் பாரை மட்டும் உங்களுக்கு தனியாக எடுத்து கட் பண்ணி இமேஜாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓகே, ஸோ இன் ஃபிகர் 2.5 we can see the name of the software. ஃபஸ்ட்டு நமக்கு நேம் ஆஃப் த சாஃப்ட்வேர் என்னன்னு காமிக்கிது பாருங்கள் லெஃப்ட் சைடில். இட் இஸ் ஃபாலோட் பை த டிஃபால்ட் நேம் ஆஃப் த டாக்குமெண்ட். நெக்ஸ்ட் அதோடைய டிஃபால்ட் நேம் என்ன, untitled 1ன்னு காமிக்குது. which can be changed when we save the document with a user separate name. ஸோ நம்ம சேவ் பண்ணதுக்கப்புறம் அந்த நேம் வந்து நமக்கு சேஞ்ச் பண்ணி காமிக்கும், untitled எடுத்துகிட்டு அந்த இடத்துல காமிக்குன்றாங்க. we know that on clicking the minimize button the document window is minimized to a small icon and kept in the taskbar.
Maximize button is used for maximizing the current document window to fit the whole screen area, and the close button is closes of the itself. ஸோ இந்த பட்டன் எல்லாமே நமக்கு தெரியல, மினிமைஸ் தான். அது மினிமைஸ் பண்ணி நமக்கு ஸ்க்ரீனில் டாக்ஸ் பாரில் டிஸ்பிளே அங்கேயே இருக்கும் நம்ம ஃபைலிங். மேக்ஸிமைஸ் தான் ஸ்க்ரீனை மேக்ஸிமைஸ் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு க்ளோஸ் பட்டன். ஸோ அந்த ஃபைலை வந்து ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த க்ளோஸ் பட்டனை யூஸ் பண்ணுவோன்றாங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஆல்ரெடி நம்ம ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டரில் பார்த்தோன்னே அதே மாதிரி தான் இது எல்லாமே. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா மெனு பார். ஸோ மெனு பார் உங்களுக்கே தெரியும் ஸோ எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு. ஸோ பார்த்திங்கன்னா இட் கண்டென்ட்ஸ் ஆஃப் ஃபாலோயிங் மெனுஸ். ஸோ இங்கே என்னென்ன மெனு இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒவ்வொரு மெனுவாக. when you click on a menu item, a pull down menu appears. There may be sub menus under certain options in the pull down menus. ஸோ மெனு பார் கிளிக் பண்ணோம் அப்படின்னா அதுக்குள்ளே நிறைய மெனு ஐட்டம்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபைலை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஃபைலில் பார்த்திங்கன்னா நியூ, ஓப்பன், க்ளோஸ் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். எடிட்டில் பார்த்திங்கனாலும் அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும், அண்டு ரீடு அந்த மாதிரி. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? ஸோ நம்ம ஃபைலை அக்சஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதை கிளிக் பண்ணோடனே அதில் தான் புல் டவுன் மெனு அப்படின்னு சொல்கிறோம் அதுக்கு பேர். ஓகே, ஸோ அதுக்குள்ளே நிறைய சப் மெனுஸ் கூட இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம டாக்குமெண்ட்ஸை வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது வரைக்கும் இருக்கட்டும். ஸோ இதோடைய கண்டினியூஷனை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.